இலங்கை கிரிக்கெட் நிறுவன அதிகாரிகள் கிரிக்கெட்டுக்காக கிடைத்த டாலர்களை பல சந்தர்ப்பங்களில் தவறாக பயன்படுத்தியுள்ளனர். அதனை நாம் ஆதாரங்களுடன் நிரூபித்துள்ளோம். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். முன்னாள் வெளிநாட்டுத்துறை அமைச்சரான மஹிந்தானந்த அழுத்கமையே அப்போதைய வெளிநாட்டுத்துறை அமைச்சரான ஹரின் பெர்னாண்டோவிடம் பாராளுமன்றத்தில் பல கேள்விகளை எழுப்பினார். அந்த கேள்விகள் பின்வருமாறு: சுதந்திர கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான ஒளிபரப்பு உரிமைகள் அல்லது அனுசரணை கட்டணங்கள் கிரிக்கெட் நிறுவனத்தை தவிர்த்து மூன்றாம் தரப்பின் மூலம் மேற்கொள்ளப்பட்டதா? அவ்வாறு நிதி வழங்கப்பட்டிருக்குமாயின் அவர்களுக்கு எவ்வளவு தரகு பணம் வழங்கப்பட்டது? இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு கிடைத்த தொகையை மூன்றாம் தரப்புக்கு வழங்க அனுமதி வழங்கியது யார்? எனினும் இந்த கேள்விகளுக்கு இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் வழங்கிய பதில் பாராளுமன்றத்தையே பிழையாக வழிநடத்தும் வகையில் அமைந்தது. மூன்றாம் தரப்பினரூடாக அனுசரணையாளருக்கான கட்டணம் செலுத்தப்படவில்லை என அவர்கள் பதிலளித்திருந்தனர். அத்துடன் சர்வதேச சந்தைகளில் அதிக விலைகளை உடைய மற்றும் அதிக விலை பெற்ற விற்பனையை பெறுவதற்காக சர்வதேச சந்தை ஆலோசனை நிறுவனத்தை நாடியதாகவும் பதிலளித்திருந்தனர். அது மாத்திரமல்ல, அனைத்து ஒளிபரப்பு துறைகளுக்கான பண பரிமாற்றங்கள் மற்றும் கொடுப்பனவுகள் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துடன் தொடர்புடைய அனுசரணையாளருக்கு நேரடியாக வழங்கப்பட்டதாக பாராளுமன்றத்துக்கு வழங்கப்பட்ட பதிலில் கூறப்பட்டிருந்தது. தமக்கு சேவை வழங்கிய நிறுவனத்துக்கு 35,910 அமெரிக்க டாலர் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2018 ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி அந்த நிறுவனத்தின் கணக்கில் அந்த தொகை வைப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிதி தரகு பணமாகவே வழங்கப்பட்டது என்பதற்கு இந்த ஆவணம் ஒரு சாட்சியமாகும். அது மாத்திரமல்ல, 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி அந்த நிறுவனத்திற்கு 3,39,025 டாலர் வழங்கப்பட்டுள்ளதுடன் இந்த நிதி சுதந்திர கிண்ண கிரிக்கெட் தொடருக்காக வழங்கப்பட்ட மற்றும் ஒரு தரகு பணமாகும். எனினும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய பதில் கடிதத்தில் நிதி வழங்கப்பட்டமைக்கான காரணமோ அல்லது அடிப்படை விளக்கமோ கூறப்பட்டிருக்கவில்லை. கிரிக்கெட் நிறுவன அதிகாரிகள் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் பாராளுமன்றத்துக்கும் அனுப்பிய கடிதங்களில் முரண்பாடுகள் இருந்தன. இவ்வாறு தெளிவற்ற பதிலை பாராளுமன்றத்திற்கு வழங்கி உண்மையான கொடுக்கல் வாங்கல் மற்றும் அது தொடர்பான தகவல்களை மூடி மறைப்பதற்கு முயற்சிக்கப்பட்டதா? இவ்வாறு நடந்தமையினாலேயே பிற்காலத்தில் ஒளிபரப்பு உரிமத்திற்காக கிடைத்த பணம் வெவ்வேறு வெளிநாட்டு வங்கிக் கணக்குகளுக்கு சென்றிருந்தது. கிரிக்கெட் அதிகாரிகள் இந்த விளையாட்டுக்கு செய்யும் அழிவை கண்டதாலேயே நாம் அன்று முதல் இவற்றை திரும்ப திரும்ப சொல்லி வந்தோம். அந்த நேரத்தில் கண்ணையும் காதையும் மூடிக்கொண்டு இருந்த அதிகாரிகள் காரணமாக இன்று எமது கிரிக்கெட் விளையாட்டு முற்றாக அழிந்து போயுள்ளது. 2022ஆம் ஆண்டு 20-20 உலகக்கிண்ண போட்டி தொடர்பான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையூடாகவும் இலங்கை கிரிக்கெட் அதிகாரிகள் மேற்கொண்ட முறையற்ற நிதி கொடுக்கல் வாங்கல்கள் பற்றிய பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவை தொடர்பிலும் நாம் விரைவில் கூறுவோம். தற்போதாவது இந்த கும்பலிடமிருந்து எமது கிரிக்கெட்டை பாதுகாக்க உடனடியாக செயல்பட வேண்டும் அல்லவா?